சரி ஓகே இதோட ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நமக்கு இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரிசன் பிரேக்கோட சீசன் 4 வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன சீசனில் வந்து ஜெயிலில் இருந்த ரெஸ்லர் அப்படின்ற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக சாராவை கொலை பண்ணிட்டாங்க அந்த சூசன்ன்ற பொண்ணு கம்பெனி ஆளுங்கலாம். ஸோ அந்த பிரிசன்ல இருந்து வெளியே வந்த உடனே நம்ம மைக்கேல் அந்த சூசனு அந்த கம்பெனி அதோட அந்த கம்பெனி ஆளுங்க கூடவே போன அந்த வெஸ்லரு எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்க சப்போர்ட் தான் என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண வைக்கும். கதையோட ஆரம்பத்திலேயே தி கம்பெனி ஆளுங்க வந்துட்டு எதுக்காக வெஸ்லரை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கார்டு ஒன்னு இருக்கு. அந்த கார்டுல இந்த கம்பெனி மாதிரியான இந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க யாரை கொண்டு இருக்காங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த கார்டை வாங்குறது ரெஸ்லரால தான் முடியுமே. அவரு போயிட்டு நிறைய பணத்தை கொடுத்து அந்த கார்டை வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பர்சனையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து வராரு. இப்ப வெஸ்லருடைய உயிருக்கும் ஆபத்து. அதனால வெஸ்லர் என்ன பண்றாருன்னா ஆக்சுவலா அந்த கார்டுன்றது மெமரி கார்டு மாதிரி அந்த கார்டுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு கார்டுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால இவர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துக்கு தி கம்பெனியை சேர்ந்த அந்த சூசன்ன்ற பொண்ணு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பலான்னு பொழுது கரெக்டா அங்க நம்ம மைக்கேல் வராரு. சோ மைக்கேல் தான் பயங்கரமான ஆளாச்சே. இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நேரா அந்த சூசனுடைய நெத்தி பொட்டுல கன்னை வச்சு என் சாராவை கொன்னதுக்கு உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன் அப்படின்னும் பொழுதுதான் அந்த சூசன் ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க. சாரா உயிரோட தான் இருக்கா. எங்க கிட்ட இருந்து அவ எஸ்கேப் ஆகி போயிட்டா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நாங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டீங்க அப்படின்றதுனாலதான் சாரா இறந்து போன மாதிரியே நாங்க செட்டப் பண்ணோம். மைக்கேலுக்கு புரியல. ஆனா லிங்கன் சாராவோட தலைய பார்த்தானே அது ஒன்னும் சாராவோட தலை கிடையாது. லிங்கன் ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டான். நான் கண்டிப்பா சொல்றேன் சாரா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வெஸ்லரும் கன்னை காமிச்சு மைக்கேல் கன்னை ஒழுங்கா கொடுத்துரு இல்லனா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் சாரா உயிரோட தான் இருக்கா நம்பு அப்படின்னு சொல்லும்போது மைக்கேலும் கன்னை கொடுத்துடுறாரு. அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்லாம் வராங்க. ஏன்னா அந்த வெஸ்லர் வந்துட்டு ஆளுங்களை போட்டு தள்ளி இருக்காருல்ல. அதனால எஸ்கேப் ஆகி எல்லாரும் வேகமா போயிடுறாங்க. நம்ம மைக்கேல் நேரா ஒரு போன் பூத்துக்கு போயிட்டு லிங்கனுக்கு தான் கால் பண்ணி அந்த தலை சாராவோடது தானே உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மைக்கேல் சாரா இறந்துட்டா நீ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமே. நீ இங்க வா நம்ம நிம்மதியா வாழலாம். அதோட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சோனால ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி டீ பேக் சுக்குரே பெல்லிக்கு இவங்க 3 பேருமே தப்பிச்சிட்டாங்களாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. இங்க பாரு அது பேஸ்மெண்ட்ல இருந்தது. லைட்லாம் ரொம்ப டிம்மா தான் இருந்திருக்கும். நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்க மைக்கேல் அந்த டப்பாக்குள்ள இருந்தது ஒரு தலை. எப்படி அதை கையில எடுத்து சாரா தானான்னு செக் பண்ண முடியுமா? பார்க்கும் பொழுது சாரா மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல இது போதும் சாரா கண்டிப்பா சாகல அவ உயிரோட தான் இருக்கா. நான் சாராவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவரு சொல்ல லிங்கனும் மைக்கேல் வேணா சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா மைக்கேல் காலை கட் பண்ணிட்டு சாராவை தேடணும் அப்படின்னு இறங்குறாரு. இந்த நேரத்துல அந்த கம்பெனில ஒர்க் பண்ற சூசன்ன்ற பொண்ணு பாஸ் ஆன அந்த பேட்மேனை பாக்குறதுக்கு போறாங்க. அந்த கார்டை கொடுக்கறாங்க. அவர் அதை பார்த்த உடனேயுமே இது ஒரிஜினல் கிடையாது இது காப்பி செய்யப்பட்ட கார்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீயும் வெஸ்லரும் பிளான் பண்ணி என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சூசனுக்கு புரியல. இல்ல ஒருவேளை அந்த விஸ்லர் தான் காப்பி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல பேட்மேனுக்கு இதுக்கு மேல சூசன் மேல நம்பிக்கையே இல்ல. அதனால ஒரு மொரட்டு பீஸை இறக்குறாரு. அவரு சூசனை கொலை பண்ண போறாரு. சூசனும் இங்க பாரு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ப்ளீஸ் என்ன கொல்லாதன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவரு சூசனை போட்டு தள்ளுறாரு. எங்க நம்ம மைக்கேல் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் வராரு. அவர் மட்டும் இல்ல அந்த வெஸ்லருமே அந்த இடத்துக்கு வராங்க. சோ வெஸ்லர் என்ன சொல்றாருன்னா நானு ஆலெக்ஸ் எல்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்றோமே அந்த கம்பெனின்ற அந்த ஆர்கனைசேஷனை மொத்தமா காலி பண்ணும் இல்லனா எல்லாருக்குமே பெரிய ஆபத்து. என்கிட்ட ஒரிஜினல் கார்டு இருக்கு. இதை என்கிரிப்ட் பண்ணணும். அதை அவங்க ஃபெசிலிட்டிக்குள்ள போய் தான் பண்ணணுமே. ஆனா உள்ள போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி மைக்கேல் கிட்ட கேக்குறாங்க. அதோட அந்த வெஸ்லர் வந்து ஒரு பறவை புக் வச்சிருப்பாருல அதுல நிறைய கோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது என்ன அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள எப்படி போகிறது இன்னும் நிறைய விஷயங்களை தான் சீக்ரெட்டா அதுல எழுதி வச்சிருக்காராம். இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கம்பெனியோட மொரட்டு பீஸ் வந்துட்டு நம்ம வெஸ்லரை ஷூட் பண்ணிடுறாரு. பயந்து ஆலெக்ஸும் நம்ம மைக்கேலும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அவ்வளவுதான் வெஸ்லர் இறந்து போறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த கார்டை மொரட்டு பேசு அந்த பேட்மேன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. இந்த நேரத்துல நம்ம லிங்கன் இருக்காருல அவரை வந்து யாரோ அட்டாக் பண்ண வராங்க. பதிலுக்கு லிங்கன் அவரை போட்டு தள்ள போலீஸ் வந்து லிங்கனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த மொரட்டு பீஸ் வந்துட்டு நம்ம FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் உடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்றாரு. அவர் எங்க மைக்கேல் வந்து போன் பூத்துக்கு வராரு. மைக்கேலையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இவரு சோனால இருந்து எஸ்கேப் ஆகிருக்காருல. அதோட நம்ம ஆலெக்ஸும் வந்து அவர் வீட்டுல வந்துட்டு அந்த
மொரட்டு பேச வந்து யாரையோ கொலை பண்ணிட்டாங்க போல. வேகமா அங்க போறாரு. போலீஸ் ஆலெக்ஸையும் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவரும் சோனால இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. இப்படின்னு எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா கம்பெனியை அழிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டோடைய சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. அவங்க வந்து நம்ம மைக்கேல், லிங்கனு, ஆலெக்ஸ் இவங்க எல்லாரையும் பெயில் எடுக்கிறாங்க. அதோட ஒரு ஹெல்ப்பையும் கேட்கறாங்க. அந்த கம்பெனியோடைய சீக்ரெட்டான இடத்துக்குள்ள போய் அந்த கார்டை கொண்டு வரணும் அப்படின்னு. சோ இந்த விஷயத்தை இவங்க பண்ணாங்கன்னா ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, இல்லனா திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். சோ அதனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. மைக்கேலும் அப்படியே வெளியே வரும் பொழுது அங்க சாரா உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. சோ சாரா உண்மையிலேயே சாகவே இல்லை. சோ மைக்கேலுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மைக்கேல் பண்ணுற வேலை அவரோட உடம்புல இருக்கிற டேட்டூவெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. இவங்க அந்த கார்டை எடுக்கணும். ஸோ அதுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குடோனையே கொடுக்குறாங்க. ஸோ அங்கே எல்லாருமே பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அந்த கார்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. அவதான் ஆலெக்ஸ் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. நான் விஸ்லர் கூட பேசும்பொழுது விஸ்லருடைய அடுத்த வேலை வந்து அந்த கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கணுமா. அந்த பர்சனை நான் பார்க்கல, ஆனால் அந்த பர்சனுடைய டிரைவரை நான் பார்த்தேன். சரி, நீ டிரைவர் பார்த்த, அதுக்கு என்ன இப்போ வேஸ்ட், ஆயிரக்கணக்கான டிரைவர்ஸ் இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அவதான் ஆலெக்ஸ் சொல்றாரு, அந்த டிரைவர் நிக்கிற பொசிஷனை வச்சு அவர் ஒரு மிலிட்டரி ஆள்னு எனக்கு புரிஞ்சுது. அதோட அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், அவர் ஓட்டுற காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு 6 ஃபிகர்ஸ்ல கண்டிப்பா சேலரி கொடுப்பாங்க. ஸோ மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பென்ஷன் வாங்குறாரு. அதே டைம்ல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு அவர் ஒர்க் பண்றாரு. 6 ஃபிகர்ஸ்ல சேலரி வாங்குறாரு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிட்டா கார்டு ஹோல்டரையும் கண்டுபிடிக்கலாம், அந்த கார்டையும் கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா பண்ண. சோ வேகமா இவங்க டீம்லயே ஒரு ஹேக்கர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த டீடைல்ஸை வச்சு யார் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணும்பொழுது நிறைய பேர் வராங்க. அதுல இருக்கிறவங்கள ஆலெக்ஸ் பார்த்துட்டு இந்த பர்சன் தான் டிரைவர்னு சொல்ல, சோ அந்த பர்சனை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி கார்டு ஹோல்டருடைய வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அந்த வீட்டுக்குள்ளதான் கார்டு வந்து சேஃபா இருக்கணும், இல்லைன்னா அந்த கார்டு ஹோல்டர் கூடவே வச்சிருக்கணும். சோ என்ன ஏதுன்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்பதான் அந்த ஹேக்கர் பையனும் ஒரு டிவைஸை காட்டுறாரு. இந்த டிவைஸ் வந்து அந்த கார்டுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணும். ஆனா என்ன, இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு அந்த கார்டுக்கு பக்கத்துல ஒரு 10 அடி தூரத்துல இருந்தாதான் அது ஒர்க் ஆகுமே. சரி, ஓகேனா அந்த கார்டு ஹோல்டர் வந்துட்டு அப்படியே கார்ல வரும் பொழுது வேணும்னே கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி போய் சுக்ரே அப்படியே கத்துறாரு, யோ என்னையா காரெல்லாம் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுக்ரே கிட்ட அந்த டிவைஸ் இருக்கு. அந்த கார்டு ஹோல்டர் பக்கத்துல போறாரு. ஆனா எந்த ஒரு விஷயமும் காப்பி ஆகவே இல்லை. அப்படின்னா அந்த கார்டு வந்துட்டு அந்த கார்டு ஹோல்டர் கிட்ட இல்ல, வீட்டுக்குள்ள தான் இருக்கு. சோ இவங்க டைரக்டா வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த கார்டு ஹோல்டருடைய வீட்டுக்குள்ள போற ஒரு வேலைக்காரமா ஒருத்தங்க அவங்களுடைய பேக்குள்ள நைஸா அந்த டிவைஸை போட்டுட்டு அந்த வேலைக்காரமா வீட்டுக்குள்ள போய் தானே வேலை செய்வாங்க. அந்த கார்டுக்கு பக்கத்துல அவங்க போயிருப்பாங்க போல. எல்லா டேட்டாவும் சேவ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு தெரியுது. சோ வேலையை முடிச்சுட்டு வேலைக்காரமா வெளியே வரும்போது அவங்க பேக்கை வந்து பெல்லிக்கு ஆட்டையை போடுறாரு. வேகமா ஓடி போயிட்டு உள்ள பார்த்தா அந்த டிவைஸை காணோம். அந்த வேலைக்காரமா உள்ளேயே வச்சிருப்பாங்க போல. சோ இதுக்கு மேல வர வழி இல்ல, வீட்டுக்குள்ள போய் ஆகணும். ரிஸ்க் எடுத்து வீட்டுக்குள்ள போய் அந்த கார்டை அவங்களால எடுக்க முடியாது. ஆனா அந்த கார்டு காப்பி பண்ண இவங்களோட டிவைஸை எடுத்துட்டு வராங்க. சோ அதை குடோனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிறத டீகோட் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா இன்கம்ப்ளீட்டா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்டு மட்டும் இல்ல, நிறைய கார்டு இருக்கு. அந்த எல்லா கார்டையும் சேர்த்தாதான் முழு இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும். சோ அப்படின்னா இவங்க இன்னும் நிறைய கார்டை கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்த வந்து நம்ம மைக்கேல் அவருடைய டீமுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்டோட ஏஜென்ட் ஒருத்தர். ஸோ இங்க சண்டையே வந்து கவர்மெண்டோட ஏஜென்ட்ஸுக்கும் தி கம்பெனின்ற பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கும் இடையில தான் நடக்குது. ஸோ மைக்கேலுமே இது ஒரு கார்டு தான், இன்னும் 5 கார்டு இருக்கு, மொத்தம் 6 கார்டு இருக்குன்னு சொல்ல அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த ஏஜென்ட் பெரிய ஏஜென்ட் கிட்ட போய் சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், வேலைக்கு ஆகாது, இந்த ஆளுங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்க நம்ம மைக்கேலும் அவரோட டீமும் வந்துட்டு அந்த டிவைஸை பார்க்கறாங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு கார்டுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் காப்பி பண்ணாது, சுத்தி இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் அதுல இருந்து வர இன்ஃபர்மேஷனையும் அது சேவ் பண்ணிக்கும். அப்படிதான் ஒரு மெயிலை சேவ் பண்ணிருக்கு. அந்த மெயில்ல வந்து இந்த மாதிரி கார்டு ஹோல்டர் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு போக போறாரு, ஒரு சீக்ரெட் மீட்டிங் போல. ஆனா அதுக்குள்ளேயே கவர்மெண்டோட ஏஜென்சி எல்லாருமே நம்ம மைக்கேலையும் அவருடைய ஆட்களையும் பிடிக்கிறாங்க. சுக்ரேலாம் ரன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. இவங்களும் வேகமா எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா எல்லாரையும் 1 by 1 பிடிக்கிறாங்க. மைக்கேல் மட்டும் எஸ்கேப் ஆகி அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய்
அங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருமே கார்டு ஹோல்டர்ஸ். அவங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு கார்டு ஒன்னு இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை கவர்மெண்டோட ஏஜென்ட்ஸ் கிட்ட காமிச்சு கண்டிப்பா அந்த 6 கார்டையும் கலெக்ட் பண்ணி நம்மளால எல்லாத்தையும் கிராக் பண்ண முடியும்னு சொல்ல அவருக்கும் மைக்கேல் மேல நம்பிக்கை வருது. சரின்னு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. சோ திரும்பவும் இவங்க வேலையில இறங்குறாங்க. இந்த நேரத்துல டீ பேக் இருக்காருல, அவரு வந்து அந்த பறவை புக்ல என்னென்ன போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணியே போய் ஒரு வேலை ஜாப் லெட்டர் இருக்கு, அந்த வேலையிலயும் சேர்ந்துடுறாரு. வேலையும் கொடுத்துடுறாங்க. டீ பேக் பார்க்கவே வேற மாதிரி ஆயிடுறாரு. எங்க மைக்கேலும் அவருடைய ஆட்களும் வந்துட்டு மைக்கேல் எடுத்த அந்த போட்டோ வீடியோ அதை வச்சு அடுத்த கார்டு ஹோல்டர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த போட்டோல வந்துட்டு ஒரு கார் ஒன்னு இருக்கு. அதுல துருக்கி நாட்டோடைய பிளாக் மாதிரி டிசைன் போட்டிருக்கு. அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற துருக்கி நாட்டோடைய அம்பாசிடரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி செக் பண்ணும் பொழுது அவரு கிடையாது. அவரு இல்லனா யாரு அப்படின்னு சொல்லி இந்த காரை வேற யாரு யூஸ் பண்றாங்கன்னு பொழுது அம்பாசிடர் யூஸ் பண்றாரு, அவரோட ஒய்ஃப் யூஸ் பண்றாங்க. சோ ஒருவேளை அவங்க அந்த கார்டு ஹோல்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்யறாங்க தினமும் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் நிறைய மீட்டிங்க்கு எல்லாம் போறாங்க. முக்கியமா நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு போக போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிற மீட்டிங் அது. எங்க டீ பேக் சும்மா டிப் டாப்பா ஆளே மாறிட்டாரு. டீ பேக் இவங்க பாக்குறாங்க, புடிச்சு டேய் டேய் எங்கடா அந்த பறவை புக்குன்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுலதான் விஸ்லருடைய நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம டீ பேக். அது உங்களுக்கு தெரியல. போலீஸ் வந்ததுனால டீ பேக் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அந்த பறவை புக்ல அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு டீ பேக். எங்க நம்ம மைக்கேல் லிங்கன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது வந்து ஒரு போலீஸ் மீட்டிங் தானே, சோ அதனால போலீஸ் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு அந்த ஹேக்கருடைய டிவைஸை எடுத்துக்கிட்டு அந்த அம்பாசிடருடைய ஒய்ஃப் பக்கத்துல அந்த மீட்டிங்ல போகலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்குள்ளேயும் நுழையிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஏஜென்ட் வந்து லிங்கனை நோட் பண்ண வேற வழி இல்லாம பெல்லிக்கு வந்து அந்த ஏஜென்ட்டை போட்டு தள்ளுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அம்பாசிடரோட ஒய்ஃப் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நம்ம மைக்கேல் பக்கத்திலே அந்த டிவைஸை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட அந்த கார்டு இருக்கு, அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுறாரு மைக்கேல். ஸோ அடுத்தது மைக்கேல் எடுத்த ஃபோட்டோவில் ஒரு பர்சனை வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கு தெரியுமா, அந்த பர்சனுடைய ஆஃபீஸ்க்கு நானே போவேன், ஸோ அதனால் நானே இந்த விஷயத்தை காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காப்பி பண்ணுற டிவைஸை வாங்கிக்கிட்டு நேராக போகிறாரு. அந்த கார்டு ஹோல்டர்கிட்டையும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. ஆனால் திடீர்னு அந்த கார்டு ஹோல்டர் வந்துட்டு அவர் ஆஃபீஸில் இருக்கிற சேஃபை ஓப்பன் பண்ணும்பொழுது சிக்னல் கிடைக்குது, க்ளோஸ் பண்ணும்பொழுது சிக்னல் கட் ஆகுது. ஸோ அந்த சேஃப்குள்ளே தான் அந்த கார்டு வந்து இருக்கு. ஸோ அந்த ஏஜென்ட் என்னதான் ட்ரை பண்ணாலும் கார்டு ஹோல்டர் வந்துட்டு ஃபுல்லாக காப்பி ஆகுற அளவுக்கு அந்த சேஃபை ஓப்பன்லயே வச்சிருக்க மாட்டாரு. ஸோ அதனால பிளான் கண்டிப்பா வேணும். அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆஃபீஸ் தெரிஞ்ச ஆஃபீஸ் இருக்கும் போல. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு நைஸா இவர் கூட்டிட்டு போறாரு. லிங்கனும் மைக்கேலும் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸாக்டா செவுத்துக்கு பின்னாடி தான் பக்கத்து ரூம்ல தான் அந்த கார்டு ஹோல்டருடைய லாக்கர் இருக்கு. இங்க இருந்து ஓட்ட போட்டாங்கன்னா ஈஸியா அவரை பிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு இவங்க ட்ரில்லிங் போடணும், அந்த சவுண்ட் வந்து கேட்கும்ல. அதை மேட்ச் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா வெளியே வேணும்னே அழுக்கு பண்ணி அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம சுக்ரேவும் பெல்லிக்கும் வந்து அவங்க கிளீன் பண்றாங்க. அந்த மிஷின் சவுண்டுக்கு ஏத்த மாதிரியே இவங்க ட்ரில்லிங்க போட்டு பக்கத்து ரூம் அந்த கார்டு ஹோல்டருடைய ஆபீஸ் ரூமோடைய சேஃபை பாத்துறாங்க. சோ அந்த சேஃபையும் அழகா ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற ஒரிஜினல் கார்டையே இவங்களால எடுக்க முடியும். ஆனா அதை எடுத்துட்டா டவுட் வந்துடும். சோ அதனால ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிட்டு ஒரிஜினலை வச்சுட்டு சேஃப் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு சந்தேகம் வராத மாதிரி எஸ்கேப் ஆகுறாங்க. அதோட இங்க நம்ம ஆலெக்ஸ் இருக்காருல, அவருக்கு வந்து சம கோவம். ஏன்னா அவருடைய பையனை கொலை பண்ணிட்டாங்க. அது யாருன்னா தி கம்பெனியோடைய அந்த மலை மாடு இருக்காருல மொரட்டை பேசு, அவரு தான். அவரு சாராவையும் ஃபாலோ பண்றாரு. சாராவும் சொல்றாங்க இவர் தான் என்ன ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லி. ஆலெக்ஸ் வந்துட்டு அந்த மொரட்டை பேச காலி பண்ணணும் அப்படின்னு வெறியோட இருக்காரு. இங்க அந்த மொரட்டை பேச வந்துட்டு நம்ம சூசன் இருக்காங்கல்ல, அவங்கள சாகடிக்கவே இல்லை, ஆனா புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சூசன் அங்க இருக்கிற ஆளை அடிச்சு போட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ நேராக இவங்க எங்கே போகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொருள் இருக்கும், அதை போட்டு உடைக்கிறாங்க. பார்த்தா உள்ள கன் இருக்கு. அந்த கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சூசன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சிஸ்டருடைய குழந்தைய அப்படியே பாசமாக பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இது சூசனுடைய குழந்தை தான். இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய வளர்க்குறதெல்லாம் இம்பாசிபிள். அதனால சிஸ்டர்கிட்டயே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து வெஸ்லருடைய திங்ஸ் ஜெயிலில் இருந்தார்ல, ஸோ அப்போ திங்ஸ்லாம் அங்கே தானே இருக்கும். அந்த திங்ஸை வாங்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவரு நீங்கள் யார்
யாரு ஃபர்ஸ்ட் அவருக்குன்னு கேட்க அந்த பர்சனை அடிச்சு போட்டு எல்லா திங்ஸையும் எடுக்கிறாங்க. எங்க நம்ம டீ பேக் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆபீஸ்ல கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அந்த புக்ல அதுக்கு மேல என்ன இருக்குன்னு புரியல. குழப்பத்தோடவே ஆளு வீட்டுக்கு ஓடி வராரு. ஆனா அங்க சூசன் வந்து டீ பேக்க அடிக்கிறாங்க. சோ டீ பேக் சூசன் கிட்ட மாட்டிக்கிறாரு. எங்க நம்ம மைக்கேலும் அவருடைய ஆட்களும் வந்து அடுத்த கார்டு ஹோல்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரு வந்து ஒரு ரேஸ் கோர்ஸ்ல ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டிட்டு அது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த காப்பி பண்ற டிவைஸை எடுத்துக்கிட்டு நேரா பக்கத்துல எல்லாம் போக முடியாது. ஏன்னா ஆளு வந்து செக்யூரான ஒரு இடத்துல இருக்காரு. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அங்க அந்த டிவைஸை ஒளிச்சு வச்சுட்டு அந்த கார்டு ஹோல்டர் எந்த குதிரை மேல பந்தயம் கட்டினாரோ அந்த குதிரையோடைய டோர் ஸ்டெக் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சோ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. இவரு பெட் பண்ண அந்த குதிரையோட டோர் ஸ்டெக் ஆகுது. இதனால கடுப்பாகி கண்ட்ரோல் ரூமுக்கு தான் வருவாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கார்டு ஹோல்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. அங்க இருக்கிற டிவைஸ் மொத்தமா காப்பி பண்ணிடுது. இப்ப காப்பி பண்ணதை திரும்ப எடுத்துட்டு போனோம். ஆலெக்ஸ் தான் அந்த வேலையை பாக்குறாரு. ஆனா போலீஸ் கிட்ட அவரு மாட்டிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள எல்லாம் யாரும் வரக்கூடாது. இவரும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா முடியல. அவ்வளவுதான் ஆலெக்ஸை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா கவர்மெண்டோட ஏஜென்ட் இருக்காருல அவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த டிவைஸை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆலெக்ஸை பெயில்ல எடுக்க முடியல. ஆனா அந்த மொரட்டு பீஸ் இருக்காருல அவருக்கு ஆலெக்ஸ் ஜெயில இருக்காருன்ற விஷயம் தெரிய வந்து அந்த ஜெயிலுக்கே வராரு. ஆலெக்ஸும் பாக்குறாரு. சோ ஆலெக்ஸை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அங்க இருந்து அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த வழியில மொரட்டு பீஸ் வந்துட்டு நம்ம ஆலெக்ஸை போட்டு தள்ள போறாரு. ஆலெக்ஸும் அதுக்கு முன்னாடி நம்ம மைக்கேலுக்கு கால் பண்ணி கண்டிப்பா என்ன போட்டு தள்ள போறான்னு நினைக்கிறேன். என் பையனை கொன்னதுக்கு என் கையாலேயே அவனை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மைக்கேல் ஒருவேளை நான் இறந்துட்டா நீ அவனை சாகடி அப்படின்னு சொல்ல மைக்கேல் உடனே அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல நீயே உன் கையால கொல்லு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. ஆலெக்ஸுக்கு ஒன்னும் புரியல. அவரை கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு மொரட்டு பீஸும் வராரு. திடீர்னு கரண்ட் எல்லாம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த கேப்ல ஆலெக்ஸை நம்ம மைக்கேலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. சோ ஆலெக்ஸ் இப்ப உயிரோட இருக்கிறதுனால அவர் அந்த மொரட்டு பீஸுக்கு கால் பண்ணி உன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லி சீனா காலை கட் பண்றாரு. இங்க டீ பேக்கை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற சூசனு டேய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்த பறவை புக்கில் என்ன போட்டிருக்கோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணனே. டேய் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வெஸ்லர் தான் உன் இடத்துல இருந்திருக்கணும். உனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்கல்ல அந்த ரூம்ல ஒரு சீக்ரெட் வழி இருக்கு. அது வழியா போனா தி கம்பெனியோடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக முடியும். அதுக்காக தான் வெஸ்லர் எல்லாத்தையும் பிளான் பண்ணா. ஆனா நீ இப்ப இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. எனக்கும் வேற வழி தெரியல. எனக்கு நீ தான் இனிமே ஹெல்ப் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பறவை புக்ல வந்துட்டு கடைசியா ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. மைக்கேலால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால பக்காவா பிளான் பண்ணி டீ பேக் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம மைக்கேல ஆளு புடிச்சிடுறாரு சூசனோட ஹெல்ப்பால. ஆனா ஆலெக்ஸ் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு ஆளு. சோ மைக்கேல் கிட்ட ஹெல்ப் கேட்கும் பொழுதுதான் மைக்கேல் அந்த புக்ல இருக்கிற எல்லா பேஜையும் பிச்சு அதை ஒன்னா வச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கம்பெனியோடைய ஹெட் குவார்டர்ஸோடது. சோ என்ன ரிஸ்க் இருக்கும்னு தெரியாது. சோ அதனால நம்ம மைக்கேல் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சீக்ரெட் வழி மாதிரி ஒன்னு இருக்கு அது வழியா கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா அங்க கரெக்டா நம்ம ஆலெக்ஸ் வந்து டீ பேக்கை அடிச்சு போட்டு அவ்வளவுதான் டீ பேக்கை புடிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம லிங்கனு சாரா பெல்லிக்கு சுக்குரே இவங்கெல்லாம் வந்துட்டு லாஸ் வேகாஸ் போயிருக்காங்க. ஏன்னா அங்கதான் அடுத்த கீ ஹோல்டர் இருக்காரு. சோ அவருடைய ஹோட்டல் ரூம்குள்ளதான் அந்த கார்டு இருக்கணும். ஈஸியா அதை காப்பி பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கீ ஹோல்டரை கரெக்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சாரா போயிட்டு நல்லா குளுகுளுன்னு பேசுறாங்க. ஆனா அவரு சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரிய வருது அவருக்கு பசங்களை தான் பிடிக்குமா. சரின்னு சுக்ரே போறாரு. சுக்ரே உசார் பண்ணி ஆளு ரூமுக்கும் போயிட்டு அந்த கார்டை காப்பி பண்ணிடுறாரு. சோ அந்த விஷயங்களை வந்து லேப்டாப்ல காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிவைஸை எடுத்துக்கிட்டு அந்த ஹேக்கர் பைபுள்ள சும்மா இல்லாம அது கேம்பிளிங் பண்ற இடம் தானே ஒரு மிஷினை ஹேக் பண்ணி நிறைய பணத்தை ஆட்டைய போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதை கேமரால பார்த்து அந்த ஹேக்கர் கிட்ட இருந்து அந்த டிவைஸை புடுங்கிடுறாங்க. சோ அந்த கீ கார்டோட இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட இருக்குதான். ஆனா அடுத்த கீ கார்டு லாஸ்ட் கீ கார்டோடைய இன்ஃபர்மேஷனை எடுக்க அந்த காப்பி பண்ற டிவைஸ் இல்ல இவங்க கிட்ட. சோ மொத்தம் 5 கார்டை வந்து காப்பி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு தான். அந்த கார்டு யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த கம்பெனியோடைய லீடரான அந்த பேட்மேன் கிட்ட தான் இருக்கு. அந்த பேட்மேனுக்கு கீழே தான் நம்ம சூசன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேட்மேன் சூசனையே கொலை பண்ண சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் கடுப்புல இருக்காங்க. சோ அவங்க வந்து மைக்கேல் கிட்ட எங்க பாரு கம்பெனியை காலி பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு அதுக்கு டீ பேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த டீல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மைக்கேலும் வந்துட்டு சூசன் கூட டீல் போடுறதுக்கு ஓகேன்னு தான் சொல்றாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட்லேயே இருக்காரு.
இப்போ இவங்க கடைசி கார்டான அந்த 6th கார்டு நம்ம பேட்மேனு அவர்கிட்ட இருந்து அதை ஆட்டையை போடணும். டிவைஸ் இருந்திருந்தா நல்லா இருக்கும், டிவைஸ் தான் இல்லையே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹேக்கர் தானே. அந்த ஹேக்கரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதுல கடுப்பான அந்த ஹேக்கரு அந்த மொரட்டு பீஸு கிட்ட நம்ம ஆலெக்ஸ் பேசியிருப்பார்ல அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு மொரட்டு பீஸுக்கு மெசேஜ் பண்றாரு. எனக்கு பணம் வேணும், கொடுத்தீங்கன்னா மைக்கேல் லிங்கனு எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு மெசேஜை பண்ணி விடுறாரு. ஸோ இவங்களும் வந்துட்டு பேட்மேன் கிட்ட இருந்து பக்காவா பிசிக்கலாவே அவரை மயக்கமாக்கி அவரோட கார்டு எடுத்து லேப்டாப் மூலமா காப்பி பண்ணலான்னு ஒரு பக்காவான பிளானை போட்டு ரெடி ஆகுறாங்க. ஆனா பேட்மேனுக்கு தான் ஆல்ரெடி எல்லா பிளானும் தெரியுமே, இந்த ஹேக்கரை போட்டு குத்துட்டாரு. ஸோ அதனால அவரு வேற ரூட்ல போய் பிளானே சொதப்புது. அதோட அந்த மொரட்டு பீஸும் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண சுக்குரை மேலெல்லாம் புல்லட் பட்டுடுது. என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியல, எப்படி நம்ம பிளான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்காங்க. எங்க அந்த ஹேக்கரும் எங்கடா அப்பா நம்ம மேல சந்தேகப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நேரா யாரை பார்க்க போறாருன்னா அந்த மொரட்டு பீஸ தான். நான் உங்க பிளான் எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன், பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பணமா வேணும் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹேக்கரை. ஸோ இப்பதான் புரிய வருது கம்பெனியோட ஏஜென்ட் அந்த மொரட்டு பீஸை நம்பினது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு ஆலெக்ஸ் வராரு. அவரு மொரட்டு பீஸை போட்டு சம்மாட்டி அடிக்கிறாரு. ஏன்னா நம்ம மைக்கேலுக்கு வந்து அந்த ஹேக்கர் மேல டவுட் வந்துருச்சு. அவரோட லேப்டாப்லயே ஜிபிஎஸ் செட் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அந்த ஹேக்கரை ஃபாலோ பண்ணியே வந்து இப்போ மொரட்டு பீஸை பிடிச்சிட்டாங்க. இங்க தி கம்பெனியோட லீடரா இருக்கிற அந்த பேட்மேன் இருக்கார்ல, அவரு மத்த கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கார்டை ஆட்டைய போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ சீக்கிரமா கார்டெல்லாம் வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி எல்லாமே காப்பி ஆயிடுச்சு, பேட்மேனோடது மட்டும்தான் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல. அப்ப திடீர்னு அந்த ரூம்குள்ள அந்த சூசன் வராங்க, கையில கன்னை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு. இப்ப அந்த பேட்மேன் சூசன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பிளான் தான், எல்லாமே நம்ம பிளான் தான், பக்காவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூசனுக்கு ஒரு உமாவை கொடுக்குறாரு. சோ சூசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத நம்ம மைக்கேலும் அவருடைய டீமும் டீ பேக் ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்ல இருக்கிற சீக்ரெட் வழியா உள்ள அந்த தி கம்பெனியோடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப குறுக்கா இருக்கிறது ஒரு பெரிய தண்ணி பைப்பு தான். ஸோ சிட்டிக்கே அது வழியா தான் தண்ணி பைப்பு போகும். இந்த நேரத்தில் அந்த பைப்புக்குள்ள தண்ணி எதுவும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் சரியான கேப் அப்படின்னு சொல்லி அந்த பைப்புக்கு நடுவில் இவங்க ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அந்த பெரிய பைப் வழியா இவங்க உள்ள போகுது, அந்த பக்கம் போயிடலாம். ஆனால் அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது உள்ள போயிட்டு அதை சரி பண்ணணும். தண்ணி வேற விட போறாங்க. பெல்லிக்கு உள்ள போயிட்டு கரெக்டா அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி விடுறாரு. அவ்வளவுதான், அந்த பைப்பு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பெல்லிக்கு வந்து அந்த பெரிய பைப்பு உள்ளேயே மாட்டிக்கிறாரு. தண்ணி வர சவுண்டும் கேக்குது. அவ்வளவுதான், பெல்லிக்கு காலி. எங்க அந்த மொரட்டு பீஸை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த மொரட்டு பீஸ் பேசுற மாதிரியே வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி தி பேட்மேனு கம்பெனியோடைய ஓனரு அவருக்கு இந்த மாதிரி லிங்கனும் மைக்கேலும் இறந்து போயிட்டாங்க, நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா சொல்ல அதை அந்த பேட்மேனும் நம்புறாரு. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நம்ம ஆலெக்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த மொரட்டு பீஸை பயங்கரமா அடிச்சு அவரோட ஒய்ஃபுக்கெல்லாம் கால் பண்ணி கொடுத்து, நம்ம பையனை கொன்னவனை நான் அணுவா சித்திரவதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு கடைசியா ஒரு கான்கிரீட்டோட கனெக்ட் பண்ணி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், மொரட்டு பீஸ் காலி. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மைக்கேலும் அவருடைய டீமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் முழுசாக அவங்களால எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு எதுவும் தெரியல, ஒரு பசில் மாதிரி இருக்கு. அதில் இருக்கிற விஷயங்களை சால்வ் பண்ணும்பொழுது தான் டேவிடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் டேவிட் யாரு அப்படின்னு இவங்க தேடும்பொழுது தான் டேவிட் தான் ஆக்சுவலாக அந்த ப்ளூ பிரிண்ட்டையே உருவாக்குனது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ஸோ மைக்கேலும் ஆலெக்ஸும் தான் அந்த டேவிடை பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் திடீர்னு மைக்கேலுக்கு உடம்பு முடியல, ஆள் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறாரு. டாக்டர் சாராவும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம மைக்கேலுக்கு மூளையில ஒரு கேன்சர் மாதிரி இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணி சீக்கிரமா எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவரு இறந்து போயிடுவாரு. ஸோ அதனால ஆலெக்ஸ் மட்டும் தனியா அந்த டேவிடை பார்க்க போறாரு. அந்த டேவிட் வந்து ஆலெக்ஸை கம்பெனியோட ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வருது, ஆலெக்ஸ் கம்பெனிக்கு எதிராக தான் செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் மூலியமா ஒரு பேப்பரை கொடுக்க, அதை வச்சு தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை டீகோட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் சுக்ரே வந்து அந்த பேஸ்மெண்ட் வழியா போகும் பொழுது ஒரு விஷயத்தை மிதிச்சிடுறாரு. அது பார்த்தா கன்னி வெடி. காலை எடுத்தாருன்னா அவ்வளவுதான், ஆளு செதறிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா ஆலெக்ஸ் மைக்கேல் இவங்கெல்லாம் அந்த டேவிட் கொடுத்த அந்த பேப்பர்ல இருக்கிற கோடை வச்சு டீகோட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிறதெல்லாம் கன்னி வெடி கிடையாது, அது எல்லாமே வந்துட்டு சிக்னல்ஸ் தான். அந்த வழியா யாராவது வந்தாங்க அப்படின்னா தி கம்பெனிக்கு சிக்னல் போயிடும். ஸோ இவர் கால் எடுத்தாருன்னா சிக்னல் போயிடும். அதனால நேரா போயிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுக்ரேவும் பயமே இல்லாம கால் எடுத்துடுறாரு, ஆளு தப்பிக்கிறாரு. அதோட பெல்லிக்கு இறந்து போயிட்டார்ல, அவருக்கு இறுதி மரியாதையும் பண்றாங்க.
ஸோ இவங்க வந்து இந்த கார்டெலாம் வச்சிருக்காங்கல்ல, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சாதாரணமாக பார்க்க முடியாது. தி கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு சர்வர் ஒன்று, அது மூலியமா தான் அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். அங்கே போகிறதுக்காக தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்துட்டு செம்ம செக்யூரான இடம், சவுண்ட் சிக்னல் இருக்குது. ஸோ அதனால் இவங்க ட்ரில் பண்ணும்பொழுது சவுண்டே கேட்காம மெதுவாக பண்ணுறாங்க. அதோட எந்த ஒரு தூசியும் ஃப்ளோரில் படக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக சென்சாரு ஒரு கொடையை வச்சு ட்ரில் பண்ணுற அந்த மண் தூள் எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த ரூம் வந்துட்டு டெம்பரேச்சர் மாறவே கூடாது, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே இருக்கணும். இவங்க ஹோல்ஸ் போட்டாங்கன்னா வெளியே இருக்கிற சூடான காற்று உள்ளே போய் டெம்பரேச்சர் அதிகமாக காட்டும்ல, அலாரம் ஆன் ஆகிடும். ஸோ அதனால லிக்விட் நைட்ரஜனை அடிக்கடி அடிக்க அது ஒரு கோல்டு கேஸ்ன்றதுனால ரூமோடைய டெம்பரேச்சர் அப்படியே ஜில்லுன்னே இருக்கு. அதோட எங்க மைக்கிளும் டக்குன்னு ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு உடனே வேலையில இறங்கணும்னு சாரா வேணாம் தான் சொல்றாங்க. ஆனா இவர் வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இந்த சர்வரையும் பார்த்துடுறாங்க. அதுல தான் டிக்ரிப்ட் பண்ணணும். ஆனா அதை டச் பண்ண உடனேயுமே அதுலயும் சென்சார் இருக்கு. இங்க நம்ம பேட்மேனுக்கு இன்ஃபர்மேஷன் போக அவரு சிசிடிவி கேமரா வழியா பாக்குறாரு. மைக்கிள் உள்ளேயே வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேட்மேனு அவரோட 2 ஆளுங்க உள்ளே வரும்பொழுது அங்கே நம்ம சுக்ரே லிங்கன்லாம் கன்னோட அவங்கள பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், பேட்மேன் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு 6வது கார்டு வேணும்ல, அந்த கார்டுக்காக தான் அதுக்கு நம்ம அந்த பேட்மேனை இங்கே வர வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சிக்னல் ஆன் ஆகாமலே மைக்கேலால் இந்த விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் வேணும்னே சிக்னல் ஆன் பண்ணி மாட்ட வச்சிருக்காரு பேட்மேனை. ஸோ எல்லா கார்டையுமே டீக்ரிப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கார்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அதுக்குள்ள எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதுக்குள்ள இருக்கிறது ஒரு வழி மட்டும்தான், பேசேஜ். அந்த பேசேஜ் மூலியமா அந்த சர்வர்ல இருந்து ஒரு டிரைவை எடுக்க முடியும். அதுதான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனே. ஸோ அந்த டிரைவை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த 6 கார்ட்ஸ் இருக்கு. அதை 6 கீ ஹோல்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மைக்கேல் கிட்ட அந்த டிரைவ் கிடைச்சிருச்சு. இதை வந்து கவர்மெண்டோடைய அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ வந்த வழியிலேயே இவங்க திரும்பி போனாங்கன்னா அந்த இடத்துல அந்த சூசன்ன்ற பொண்ணும் நம்ம டீ பேக்கும் கன்னோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் என்ன அப்படின்னா நம்ம மைக்கேலை காலி பண்ணிட்டு அந்த டிரைவை எடுத்துக்கிட்டு அந்த டிரைவை வேற யாருக்கிட்டையாவது விற்கிறோம் அப்படின்றது தான் பிளானு. ஆனா மைக்கேல் போன வழியிலேயே வரப்போறது கிடையாது. சாரா மூலியமா அந்த பேட்மேன் இருக்கார்ல, அவரோட பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி மெயின் வழியாவே வந்துடுறாங்க. ஸோ இதனால இவங்க சூசன் டீ பேக் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கவர்மெண்டோட ஏஜென்ட்டும் அவருடைய ஆளு ஒரு லேடியும் வந்து சூசனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க எஸ்கேப்பு. ஆனா டீ பேக் மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த டிரைவை கவர்மெண்டோடைய அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுக்க அவரு பதிலுக்கு சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. இந்த பேப்பர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் இதுக்கப்புறம் நம்ம மைக்கேலையும் அவரோட டீமையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, இவங்க சுதந்திரமா வாழலாம் அப்படின்ற அக்ரிமெண்ட் தான் அது எல்லாமே. கவர்மெண்டோட ஏஜென்ட் அங்க இருந்து போறாரு. அவர்கிட்ட தான் வந்துட்டு டீ பேக் இருக்காரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. நேரா போனவர் திடீர்னு அவரோட அசிஸ்டண்ட்டை போட்டு தள்ளுறாரு. ஏன்னா இவர் இந்த டிரைவை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போறது கிடையாது. இவர் இந்த டிரைவை நிறைய பணத்துக்கு வேற யாருக்கிட்டையாவது விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம மைக்கேல் அந்த கவர்மெண்டோட ஆர்டர் இருக்கிற பேப்பர்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த கவர்மெண்டோட ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்டோட ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே இருக்கிற பெரிய ஆஃபீஸர்களுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி மைக்கேல் லிங்கனு இவனுங்கெல்லாம் நிறைய இல்லீகலான வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுறாரு. இங்கே நம்ம டீ பேக் தான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பாரு. அவரு அந்த கவர்மெண்டோடைய ஏஜென்ட் கூட சேர்ந்துக்கிட்டு எங்க பாருங்க சார், எனக்கு பங்கு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க கூட என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆளு டீமை பார்க்குறாங்க. இந்த டிரைவை விற்கணும்னா இவங்களுக்கு கஸ்டமர் தெரியணும். அந்த கஸ்டமர் யாருக்கு தெரியும்னா இந்த சூசனுக்கு தெரியும். அதனால சூசனுடைய சிஸ்டரை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி சூசன் மூலியமா இந்த டிரைவை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மைக்கேலையும் லிங்கனையும் போலீஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்டோடைய ஏஜென்ட் தான் சொல்லி விட்டார்ல. ஸோ இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உங்க கவர்மெண்டோட ஏஜென்ட் கிட்ட தான் அந்த டிரைவ் இருக்கு, நாங்க தான் அதை கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தோம், ஆனா அவன் இப்போ உங்க கவர்மெண்ட்டையே ஏமாத்திட்டான்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்ப கம்பெனியோடைய ஆளு ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்கள் எல்லாம் காலி பண்றாரு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய ஆளுங்க எதுக்காக நம்ம மைக்கேல் லிங்கனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு அந்த டிரைவ் வேணும்ல. ஆனா நல்ல நேரத்துல சுக்ரே வந்து அந்த கம்பெனியோட ஆளையும் காலி பண்றாரு. இப்போ இவங்க எஸ்கேப். இந்த நேரத்துல கவர்மெண்டோட ஏஜென்ட் வந்துட்டு எப்படியோ சூசனை வந்து பிளாக்மெயில் பண்ணி ஒரு கஸ்டமரை பிடிக்கிறாங்க. அவரு வந்து அந்த டிரைவை வாங்குறதுக்கு வராரு. வாங்கி அந்த டிரைவெல்லாம் பார்க்கும்பொழுது இதுல இருந்த ஒரு முக்கியமான பீஸ், அதுதான் ஹார்ட்டே, அது காணமே அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு புரியல. பார்த்தா அது யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம மைக்கேல் கிட்ட தான் இருக்கு. ஸோ மைக்கேலுக்கு டவுட்,
கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும், அதனால அப்பயே எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த கவர்மெண்டோட ஏஜென்ட்டும் மைக்கேலுக்கு கால் பண்ணி ஒழுங்கா அதை குடுறான்னு சொல்ல, நம்ம மைக்கேலும் என்னப்பா நீ எப்படியா இருந்தாலும் திரும்ப என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கவர்மெண்டோட ஏஜென்ட் அந்த மாதிரி பண்ற மாதிரி இல்ல. அவரு இவங்க இருக்கிற குடோன் தான் தெரியும்ல, அதுக்குள்ள ஸ்மோக் கேஸ தூக்கி போடுறாரு. அதுல இருந்து ஸ்மோக் கேஸ்லாம் வந்து எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அடுத்த குண்டையும் போடுறாங்க. ஆனா அதுல இருந்து ஸ்மோக் வரவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா அந்த மீதி இருக்கிற பார்ட்டை கொடுத்துட்டு, இல்லனா திரும்ப நான் ஷூட் பண்ணுவேன்னு நினைக்கும் பொழுது பின்னாடி இருந்து நம்ம லிங்கன் அந்த கவர்மெண்டோட ஏஜென்ட்டை பிடிக்கிறாரு. ஆனா அங்க சூசன் அவங்க கிட்ட மிஷின் கன் மாதிரி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த கவர்மெண்டோட ஏஜென்ட்டை காப்பாத்தி அங்க கொண்டு போறாங்க. ஆனா அவங்க எங்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க போற காரோடைய டிக்கிக்குள்ள நம்ம சுக்ரே ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க தங்கின அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கும் மேல அந்த கவர்மெண்டோட ஏஜென்ட்டும் சூசனும் பிளான் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஸ்மோக் குண்டை போடும்போது அது வந்து வெடிஞ்சிருக்காதுல்ல, ஏன்னா அதுல ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வழியா இவங்க அந்த ஹோட்டல் ரூம்ல அங்க என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. நம்ம மைக்கேல் அந்த பார்ட்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இங்க மைக்கேல், லிங்கன், சாரா இவங்க எல்லாருமே அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டும் நம்ம சாராவும் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு தான் வராங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே டிரைவ் இருக்கு, அதை எடுக்கலாம்னு சொல்லி வராங்க. நம்ம சுக்ரே போயிட்டு சூசன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. நம்ம மைக்கேல் கவர்மெண்ட் ஏஜென்ட்டை காலி பண்ணி அவர்கிட்ட இருந்து டிரைவ் எடுத்துக்கிட்டு ஆளு வேகமா ஓட திடீர்னு ரத்தமா வந்து அவ்வளவுதான் மைக்கேல் கீழே விழுந்துடுறாரு. என்னதான் ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் அந்த கேன்சர் வந்து பரவுது. சோ மைக்கேல் கிட்ட இருந்து அந்த டிரைவ் எடுத்துட்டு மைக்கேலை போட்டு தள்ளலாம் நினைக்கும் பொழுது அங்க அந்த கம்பெனியோட ஆட்கள் வராங்க. அவங்களுக்கு டிரைவ் வேணும். சோ அதனால மைக்கேல கொல்லாம அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இங்க அந்த சூசனும் எஸ்கேப் ஆகி கவர்மெண்ட் ஏஜென்ட் கூடவே அவங்க குடோனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம சாரா வந்து ஹோட்டல் ரூம்ல பார்க்கும்போது தான் லேப்டாப்ல இவங்க இருக்கிற அந்த குடோனுடைய வீடியோலாம் இருக்கு. அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் பார்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் குடோனுக்கு தான் போறாங்கன்னு இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனியோட ஆளுங்க நம்ம மைக்கேல் அடிபட்டு கிடக்குறாருல, அவரை கார்ல தூக்கி போட்டு அவங்களோட இடத்துக்கு போறாங்க. இத லிங்கனும் பார்த்து அவரும் பின்னாடியே போறாரு. எங்க குடோன்ல இருந்து அந்த மிஸ்ஸிங் பார்ட்டை எடுத்துக்கிட்டு டிரைவ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை விற்கிறதுக்காக ஒரு புரோக்கர் கிட்ட போறாங்க. ஆனா அந்த புரோக்கர் ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளி மெயின் கஸ்டமருடைய நம்பரை இவங்க எடுத்துக்கிறாங்க. அவர் யார் என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. எங்க கம்பெனியோட ஆளு ஒருத்தர் டீ பேக்கை போட்டு அடிச்சு டீ பேக்கையும் பிடிச்சிடுறாரு. ஸோ டீ பேக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் கூட தான் ஒர்க் பண்றாருன்றதுனால அந்த டிரைவை விற்க போற அந்த மீட்டிங் பிளேஸ் வந்து இப்ப தி கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட லிங்கனும் தி கம்பெனிக்கு வராரு. அங்க அந்த பேட்மேனை பாக்குறாரு. மைக்கேல வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி நாங்க காப்பாத்துறோம். ஆனா அதுக்கு பதில் அந்த டிரைவ் எங்க கிட்ட வரணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிங்கன் கிட்ட கேக்குறாங்க. லிங்கனும் மைக்கேலுக்காக ஓகேன்னு சொல்றாரு. ஸோ சூசனுக்கு வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. டீ பேக் தான் வந்துட்டு சிஸ்டரை பிடிச்சி வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ டீ பேக்கை வந்து கம்பெனி ஆளுங்க பிடிச்சிட்டாங்கல்ல, இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் கம்பெனி ஆளுங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஃபோனெல்லாம் உடச்சி போட்டுட்டு வேற ஃபோனை வாங்கிக்கிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சுக்ரேவும் நம்ம லிங்கனும் அந்த இடத்துக்கு வராங்க. ஃபோன் உடஞ்சி போயிருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபோன் வேணும், இன்னொரு ஃபோனை பக்கத்தில் கடையில் வாங்கியிருப்பாங்கன்ட்டு போய் மிரட்டி கேட்கும் பொழுது அவங்களும் இன்ஃபர்மேஷனை கொடுக்க அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கஸ்டமர் அவர் தான் வந்து அந்த டிரைவை வாங்க போறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீட்டிங் நடக்குது. போனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு லிங்கனும் சுக்ரேவும் வந்ததுனால அங்க ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த கஸ்டமர் என்ன பண்றாருன்னா அந்த டிரைவை எடுத்துக்கிட்டு போறாரு. காசு கொடுக்கவே இல்லை. சோ அதனால எல்லாருக்குமே லாஸ், எல்லாருமே மாட்டுறாங்க. கடைசியா ஒரு வழியா தி கம்பெனி கிட்ட தான் போறாங்களே. சோ கம்பெனி வந்து அந்த டிரைவ் எங்களோடது, எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் அப்புறம் சூசன் இவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்றாரு. எங்க நம்ம மைக்கேலுக்கும் ஆபரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. மைக்கேலும் உயிர் பொழைக்கிறாரு. ஆனா மைக்கேல் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இவங்க எல்லாரும் பாதுகாக்கிற அந்த டிரைவ், அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் மேபி ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி புரியல. ஆனா பின்னாடி ஒரு கேரக்டர் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ கம்பெனியோட இடத்துல இருக்கும், இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மைக்கேல் சொல்ல, ஆனா வந்து லிங்கன் வேணான்னு சொல்றாரு. நம்ம கம்பெனிக்கு தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், டிரைவை கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்ல மைக்கேலுக்கு புரியல. ஏன்டா நீ இந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்ல, ஆள் மாதிரி பேசல, ஆனா இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்ச ஒரு பர்சனுடைய பையனா பேசுறேன்னு சொல்றாரு. அதாவது நம்ம மைக்கேல் லிங்கனுடைய அம்மா வந்து இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்காங்களாம்.
ஸோ மைக்கேல் வந்துட்டு கம்பெனியோடைய பாதுகாப்புலயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. லிங்கன் வந்து மற்ற ஆட்கள் கூட சேர்ந்து அந்த சூசனு, டீ பேகு, கவர்மெண்டோட ஏஜென்ட், நம்ம ஆலெக்ஸ்னு இவங்க எல்லோருமே அந்த டிரைவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க மைக்கேலையும் வந்துட்டு கம்பெனியோட ஆளுங்கெல்லாம் வந்து நீ கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா ஒரு காலகட்டத்துல கம்பெனிக்கு வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்காக நாங்க வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, எது ஒரு காலகட்டத்துல வேலை செஞ்சாங்களா, உங்க அம்மா இப்ப வரைக்குமே கம்பெனிக்கு தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்ல மைக்கேல் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மைக்கேலுடைய அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதோட இவங்க மைக்கேலை வெளியே விட மாட்டாங்க. பிடிச்சு மைக்கேலுக்கு ஊசி போடலாம் ட்ரை பண்றாங்க. மைக்கேல் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வராரு. சாரா மூலியமா கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. இதே நேரத்துல அந்த சூசன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டிரைவை எடுத்துட்டு போனது யாருன்னா ஸ்காட் அப்படின்ற ஒருத்தர் தான். அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த டிரைவை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி நம்ம ஆளுங்களையே கூட்டிட்டு போறாங்க. யாரு, லிங்கனு, டீ பேக், ஆலெக்ஸ் இவங்களையே. ஸ்காட்டை அழகா வளைச்சு பிடிச்சி அவரோட ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு ஸ்காட்டும் கடுப்பாகி என்னை ஏமாத்திட்டியேன்னு நம்ம சூசனை ஷூட் பண்ணிடுறாங்க. பதிலுக்கு ஸ்காட்டையும் காலி பண்றாங்க. ஸ்காட் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, டிரைவ் இங்க இருந்து போயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. சோ லிங்கன் என்ன பண்றாருன்னா, இறந்து போன அந்த ஸ்காட்டுக்கு ஒரு போன் வருது. அதை அட்டன் பண்றாரு. அந்த பக்கத்துல யாரோ இருக்காங்க, ஆனா பேச மாட்டாங்க. சோ நம்ம லிங்கனும் எனக்கு அந்த டிரைவ் வேணும், கண்டிப்பா வருவேன், உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா லிங்கனுடைய அம்மா தான். ஸோ லிங்கனுடைய அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, தி கம்பெனியோடைய லீடர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. அதனாலேயே இப்போ லீடராக இருக்கிற நம்ம பேட்மேன் இருக்கார்ல, அவரை போட்டு தள்ளலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதோட லிங்கனும் அவரோட டீமும் ஸ்காட் கிட்ட இருந்து 2 சாவியை கண்டுபிடிக்கிறாங்க. அது எதுக்கான சாவின்னு சொல்லி ஆலெக்ஸும் லிங்கனும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு டீ பேக்கும் அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டும் போகிறாங்க. பார்த்தா அது ஒரு சர்ச்சு. அங்கே நிறைய கன்ஸும் ஃபேக் ஐடிஸும் இருக்கு. இங்க நம்ம லிங்கன் போன இடம் வந்து ஒரு மேன்ஷனு. அங்க ஒரு போட்டோ இருக்கு. லிங்கன் சின்ன பையனா இருக்காரு. லிங்கனுடைய அம்மா இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. வயிற்றுக்குள்ள மைக்கேல் தான் இருக்காரு. பக்கத்திலே ஒரு கார் இருக்கு, நம்பர் பிளேட்டும் இருக்கு. ஸோ அந்த நம்பர் பிளேட் ஒரு க்ளூவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சி லிங்கன் மட்டும் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க அவருடைய அம்மாவை கண்டுபிடிக்கிறாரு. சின்ன வயசுலேயே நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம், இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொல்றாங்க, அந்த டிரைவ் இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த டிரைவ்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடைய ஃபார்முலாலாம் இருக்கான். ஒரு தடவை சார்ஜ் பண்ணா போதும் வருஷ கணக்குல பவர் கொடுக்கக்கூடிய சோலார் செல்லை தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜி, எந்த ஒரு மண்ணுலையும் விளையக்கூடிய செடி வகைகள், தண்ணி எவ்வளோ கேவலமா இருந்தாலும் சரி அதை குடிக்கிற தண்ணியா மாத்திர டெக்னிக்னு என்னென்னமோ இருக்கா அதுல. ஸோ லிங்கனுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மட்டும் தி கம்பெனியோடைய ஹெட் ஆயிட்டேன்னா கெட்டது எதுவும் பண்ண மாட்டேன், நீங்களும் ஃப்ரீயா இல்லலாம், ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட என்னை அடிக்கடிலாம் மீட் பண்ணக்கூடாது, இதோட ஒரு 2 நாள் கழிச்சு என்னை வந்து பாருன்னு சொல்றாங்க. ஆனா லிங்கன் சும்மா இருப்பாரா? உடனே அவரு திரும்பவும் அடுத்த நாளே அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போறாரு. லிங்கனுடைய அம்மாவுடைய காட்ஸ் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஸ்னைப்பர்ல எய்ம் பண்றாரு. மேம் என்ன சொல்றீங்க, உங்க பையன் வந்திருக்கான், ஷூட் பண்ணட்டுமான்னு சொல்ல, ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நல்ல வேலையா மைக்கேல் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிடுறாரு. அதோட கூடவே அந்த கவர்மெண்ட் ஆபீசரு, ஆலெக்ஸ், டீ பேக் இவங்களும் வந்திருக்காங்க. சோ ஸ்னைப்பர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஸ்னைப்பரை பிடிச்சி போட்டு தள்ளுறாங்க. சோ ஒரு விஷயம் தெளிவா புரியுது, என்னதான் சொந்த அம்மாவா இருந்தாலும் நம்மளையே கொல்ல இவ ட்ரை பண்றா அப்படின்றத லிங்கனும் அவருடைய ஆட்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி லிங்கனுடைய அம்மா கிட்ட தான் அந்த டிரைவ் இருக்கு அப்படின்னு கம்பெனியுடைய ஓனர் பேட்மேன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒருவேளை இவங்க சொல்லிட்டாங்கன்னா பேட்மேனே டைரக்டா டீல் பண்ணிப்பாரு, இவங்க ஹெல்ப்பே தேவையில்லை, நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்ல வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. எங்க லிங்கனுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த டிரைவை எடுத்துக்கிட்டு இந்தியன் எம்பசிக்கு தான் போறாங்க. அங்க ஒரு பெரிய டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்க போகுது. இந்தியாவுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் கொடுக்கணும், இது மூலியமா நீங்க முன்னேறுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி மீட்டிங் நடந்தாதான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். இந்தியன் எம்பசியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மைக்கேல், சாரா வந்துட்டு அவங்கள யாரோ கொல்ல ட்ரை பண்ணாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்மளோட அம்மா தான் அப்படின்னு மைக்கேலும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க போற ஒரு பர்சன், அந்த பர்சனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கே போய் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு லிங்கனுடைய அம்மாவுடைய ஆட்கள்லாம் வர, நல்ல வேலையா நம்ம லிங்கனு, ஆலெக்ஸ் இவங்களும் வந்து அந்த ஆட்களை போட்டு தள்ளிட்டு மீட்டிங்க்கு வந்த அந்த ஆளை பிடிச்சி வைக்கிறாங்க. அவரு என்னமா நடிக்கிறாருன்றீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் விட்டுருங்க, நான் ஜஸ்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ஆளை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல எல்லாருமே இருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம மைக்கேல் இருக்கார்ல, அவரு வந்துட்டு கால் பண்ணுறாரு லிங்கன் கிட்ட. அந்த பர்சனை நம்பாதீங்க, அவரோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு, நம்ம அம்மாவுக்கு நிறைய மெயிலெலாம் அனுப்பியிருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல. ஸோ உடனே இவங்க எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவரை போட்டு தள்ளலான்னு நினைக்கும் பொழுது கம்பெனியோடைய ஓனரு பேட்மேன் வராரு. அவரு இவனை நான் பார்த்துக்கிறேன், அதோட உங்க அம்மா கிட்ட தான் அந்த டிரைவ் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல லிங்கன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் கேட்கிறாரு. இவருக்கு எப்படா தெரியும்னு பார்த்தா டீ பேக் தான் சொல்லி விட்டாரு போல ஆளு. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிரைவ் இருக்குல்ல, அதுல பயங்கரமான டெக்னாலஜி இருக்கு. அந்த டிரைவ் வந்துட்டு கம்பெனி கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்க கிட்டயே இருந்து அதை அவங்களே செயல்படுத்தினாங்க அப்படின்னா கம்பெனியே ஒரு கவர்மெண்டா மாறிடும் ஃபியூச்சர்ல. ஆனா இதுக்கு வந்து பல வருஷம் ஆகும். ஆனா நம்ம லிங்கனுடைய அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை உடனே ஒரு நாட்டுக்கிட்ட வித்துட்டா இவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல, உயிரோட இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டிரைவை ஆட்டைய போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லிங்கன் அவரோட டீம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த டிரைவை எடுத்து பேட்மேன் கிட்ட கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மைக்கேலும் சாராவும் தனியா அந்த டிரைவ் வந்து யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த டிரைவ்னால பெரிய கெடுதல் தான் வரும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அதனால சாராவும் மைக்கேலும் மட்டும் தனியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த மீட்டிங்க்கு வந்தவருடைய ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா நம்ம மைக்கேல் பக்காவா பிளான் பண்ணி அவங்க அம்மாவோட கார் ஏசி வென்ட்ல ஒரு கெமிக்கலை வைக்க, அது தெரியாம உள்ள வந்து காரை ஆன் பண்ணும் பொழுது அவ்வளவுதான், அந்த கெமிக்கல்னால எல்லாருமே மயக்கம் போடுறாங்க. மைக்கேல் அவங்களுடைய அம்மாவை மட்டும் தூக்கி டிக்கில போட்டு விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பேட்மேன் வந்துட்டு நம்ம லிங்கனு, அலெக்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸரு இவங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு டிரைவ் வேணும், இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கொலை பண்ணுவேன்னு மிரட்ட. ஏதோ ஒரு மீட்டிங் நடக்க போகுதுல்ல, அங்கே தான் கண்டிப்பாக டிரைவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு இவங்க எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் மைக்கேல் அவங்க அம்மாவையே விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. லிங்கனையே நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கல, நீலாம் ஒரு தாயான்னு சொல்லி கேட்க, எது லிங்கன் என் பையனா, யார் சொன்னது உங்ககிட்ட, நீ தான் என் வயிற்றுல பிறந்த, லிங்கனை நாங்கள் எடுத்து வளர்த்தோம், அவ்வளோதான், அவன் உனக்கு உண்மையான அண்ணனே கிடையாது, அவனோ ஒருத்தன், அதான் நான் கொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்கேலும் சோகமாகறாரு. நீ என்னோட உண்மையான தாயா இருந்தாலும் நீ ஒரு அம்மா மாதிரி இல்லை, லிங்கன் என்னோட உண்மையான பிரதரா இல்லைனா கூட சொந்த பிரதர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டான், எனக்கு லிங்கன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ண. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அங்கே தான் அந்த டிரைவ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்கேல் வந்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சாரா வந்துட்டு மைக்கேலுடைய அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சாராவை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ மைக்கேலும் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. லிங்கனு மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது இந்தியன் எம்பசியை சேர்ந்த ஆளை வந்து ஒரு ஸ்னைப்பர் சுட்டு தள்ளிடுறாரு, கன்னையும் போட்டு போயிடுறாரு. தேவையில்லாமல் இந்த லிங்கன் வேற அந்த கன்னை எடுத்துக்க, அவ்வளோதான், பழி வந்துட்டு லிங்கன் மேலே போகுது. ஸோ இதையும் செட் பண்ணது வந்துட்டு அவங்க அம்மா தான். ஆல்ரெடி நம்ம லிங்கன் மேலே வைஸ் பிரசிடென்ட்டோடைய பிரதரை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கல்ல, அதை பண்ணதும் இவங்க அம்மா தான். இப்போ இதையும் பண்ணி அவ்வளோதான், திரும்பவும் லிங்கன் தேடப்படும் குற்றவாளியாக மாறுறாரு. ஸோ அந்த இடத்துலையே மைக்கேலையும் நம்ம லிங்கனையும் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. எங்கள் அந்த கம்பெனியோடைய லீடரு மொட்டத்தலை பேட்மேன் இருக்கார்ல, அவரும் இங்கே பாருங்கள், நீங்கள் டைமை ரொம்ப எடுத்துக்கிறீங்க, உங்கள் குரூப்பில் இருந்து யாராவது ஒரு ஃபேமிலியை கொன்று தான் ஆகணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருடைய ஒய்ஃபை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட, உடனே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரோட ஒய்ஃபை காப்பாற்றணும்னு அங்கேருந்து வேகமாக போகிறாரு. ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான், ஒழுங்கு மரியாதையாக டிரைவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லை, இவங்க டிரைவை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா டீ பேக் சும்மா இல்லாம அவரு அந்த பேட்மேன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மைக்கேல் கண்டிப்பா அந்த டிரைவை கண்டுபிடிச்சாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டான், சாரா இருக்கால அவளை கடத்தி வச்சுப்போம், அப்பதான் மைக்கேல் அந்த டிரைவை நம்ம கிட்ட கொடுப்பான் அப்படின்னு ஐடியா சொல்ல, அதையே பேட்மேனும் பண்றாரு. இந்த நேரத்துல இந்த மைக்கேல் லிங்கனுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி இந்த அட்டாக்குக்கு காரணம் சைனா தான் அப்படின்னு சொல்லி, சைனாவை நீங்கள் அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு பயங்கரமான டெக்னாலஜி வேணும், என்கிட்ட ஒரு டிரைவ் இருக்கு, அதில் டெக்னாலஜியோடைய ஃபார்முலாலாம் இருக்கு, அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ஓகேன்னு சொல்றாரு. அவ்வளோதான், என்ன மைக்கேலுடைய அம்மாவுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. ஆனால் இது மட்டும் பத்தாது, சைனா கிட்டையும் டீல் போட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க அதிக பணம் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மைக்கேலும் யோசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய பணத்தை ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல மட்டும்தான் போட முடியும், அதை எடுக்க கண்டிப்பாக அவங்க வருவாங்க, அந்த இடத்துல நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துக்கு
போறாங்க. அவங்க அம்மாவை மட்டும் கிடையாது, அந்த டிரைவையும் ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகி வராங்க. ஆனா வெளியே ஷூட் அவுட் நடக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிச்சுக்கிட்டு பிரிஞ்சு எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம மைக்கேல் கிட்ட தான் அந்த டிரைவ் இருக்கு. லிங்கன் வந்து அந்த இடத்துலயே மாட்டிக்கிறாரு அவங்க அம்மா கிட்டயே. இந்த பக்கம் அந்த பேட்மேன் கால் பண்றாரு. டிரைவர் சீக்கிரம் எடுத்துட்டு வா, சாரா என்கிட்ட தான் இருக்கா, இல்லைனா போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் மைக்கேலுடைய அம்மா கால் பண்ணி லிங்கன் என்கிட்ட தான் இருக்கான், டிரைவை ஒழுங்கா என்கிட்ட கொண்டு வா, இல்லைனா லிங்கனை காலி பண்ணிடுவேன்னு ஷூட்லாம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ மைக்கேல் யாருக்கிட்ட இதை கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ மைக்கேல் கூட ஆலெக்ஸும் இருக்காரு. இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, 2 பேரையுமே நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி அந்த டிரைவ் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கி 2 டிரைவ் இருக்கு இப்போ. அதில் இருக்கிற ஃபேக்கான டிரைவை வந்து ஆலெக்ஸ் கிட்ட கொடுத்து அதை மைக்கேலுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. ஒரிஜினல் டிரைவ் இருக்குல்ல, அதை நம்ம மைக்கேல் எடுத்துக்கிட்டு பேட்மேனுக்கு கால் பண்ணி எங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் ஒரு லொக்கேஷனையும் கொடுக்குறாரு. ஸோ பேட்மேனும் அவரோட ஆளுங்களும் அந்த லொக்கேஷனுக்கு போறாங்க. சாரா இருக்கிற இடத்துல டீ பேக் மட்டும்தான் இருக்காரு. நம்ம மைக்கேல் டிரைவை கொடுக்க அந்த லொக்கேஷனுக்குலாம் போல, சாரா இருக்கிற இடத்துக்கு கயிறு போட்டு மேலே ஏறி டீ பேக்கை அடிச்சு போட்டு சாராவை காப்பாத்துறாரு. ஸோ ஒரிஜினல் டிரைவும் இவங்க கிட்ட தான் இருக்கு. அதே நேரத்துல சாராவை காப்பாத்தியாச்சு. இங்க நம்ம ஆலெக்ஸ் தான் வந்துட்டு ஃபேக்கான டிரைவை கொண்டு போயிட்டு மைக்கேலோட அம்மா கிட்ட கொடுக்க அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆலெக்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்கும் பொழுது ஆலெக்ஸ் அதை சரி பண்ணுற மாதிரியே போய் அதுக்குள்ள ஒரு பாம்பை செட் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஆக்டிவேட் பண்ணி வைக்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்படியே பாம்பு வெடிச்சு செதறுது. ஆனால் அப்பையும் மைக்கேலுடைய அம்மா சாகவே இல்லை. பாடி கார்டை பிடிச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே அந்த கம்பெனியோடைய லீடர் அந்த பேட்மேன் வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்காரு. இதுக்கு மேலே நீ எனக்கு யூஸே இல்லை அப்படின்னு டீ பேக்கை காலி பண்ணும்போது தான் சாராவுடைய செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது. பேசுறது யாரான்னு பார்த்தா நம்ம சுக்ரே தான். ஸோ உடனே அவர் பேட்மேன் கிட்ட இந்த சுக்ரேவை யூஸ் பண்ணி மைக்கேலை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுக்ரேவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. பேட்மேனும் ஒரு ஏஜென்ட்டை அனுப்புறாரு. ஆனா அந்த ஏஜென்ட்டை சுக்ரே கூடவே வந்த சீனோட்டு போட்டு தள்ளுறாரு. ஸோ சீனோட்டும் சுக்ரேவும் ஒன்னா சேர்ந்து அந்த ஏஜென்ட்டை போட்டு தள்ளிட்டு இப்ப டீ பேக் கிட்ட சாராவோட போனு உன்கிட்ட எப்படா வந்ததுன்னு பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போதுதான் அவர் எல்லா உண்மையும் சொல்றாரு. எங்க நம்ம ஆலெக்ஸும் வந்துட்டு பாம்பெல்லாம் வெடிக்க வச்சுட்டு லிங்கனை காப்பாத்திட்டு வந்துட்டாரு. ஆனா நம்ம மைக்கேல் இருக்காருல, அவரு பேட்மேனை பார்க்க போறாரு. அவருக்கு தேவை டிரைவ், ஒழுங்கா கொடுத்துரு இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி கண்ணை காட்டி மிரட்டும் பொழுது அங்க சுக்ரேவும் சீனோட்டும் வந்து அவ்வளவுதான் பேட்மேனுடைய ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுடுறாங்க. பேட்மேனையும் கட்டி போட்டுடுறாங்க. ஸோ இப்போ இந்த டிரைவ் வந்து நம்ம மைக்கேலுடைய பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்த மைக்கேலுடைய அம்மா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. என்ன மைக்கேல், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, ஒழுங்கு மரியாதையா கொடுன்னு கேட்க மைக்கேலும் கன் பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அவருடைய அம்மாவையே சுடுறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க இப்போ ஒரு அம்மாவா இல்ல, பண ஆசை பிடிச்ச ஒரு பேயா இருக்காங்க. அவங்க மைக்கேல ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் பொழுது பின்னாடி இருந்து சாரா ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், மைக்கேலுடைய அம்மா காலி. ஸோ இப்போ இந்த டிரைவை யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் சாராவுக்காக எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனார்ல கெல்லர்மேன், அவரு கேட்குறாரு இந்த டிரைவை. இந்த டிரைவு எங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்ல மைக்கேலும் அவருடைய டீமும் கெல்லர்மேன் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அவர் சொன்ன மாதிரியே எல்லாரையுமே எல்லா பிரச்சனையில இருந்தும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனா டீ பேக் ஒரு துரோகின்றதுனால அவரை மட்டும் ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. ஸோ எல்லாமே நார்மல் ஆகுது. எல்லாரும் அவங்க லைஃபை வாழ்றாங்க. இப்படியே 4 வருஷங்கள் கடந்து போகுது. ஸோ நம்ம சாராவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட பேரு வந்து மைக்கேல் ஜூனியர். ஸோ அவங்க வந்து வா நம்ம அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம லிங்கனு மற்ற ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. பார்த்தா ஒரு சமாதி, அது மைக்கேலோட சமாதி தான். எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க. ஸோ அப்படின்னா இந்த 4 வருஷ கேப்ல மைக்கேல் இறந்து போயிட்டாரு. ஸோ என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகும்பொழுது தான் எல்லாமே நல்லா போகுது. நம்ம மைக்கேலுக்கும் சாராவுக்கும் மேரேஜ் ஆகுது. சாரா பிரெக்னெண்டாலாம் இருக்காங்க. ஆனால் திடீர்னு போலீஸ் வந்து சாராவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சாரா தானே மைக்கேலுடைய அம்மாவை ஷூட் பண்ணுது. அவங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்கல்ல, அதனால வேற வழியே இல்லை, சாராவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். ஸோ அவ்வளோதான், சாரா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சாரா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அதே ஜெயிலில் மெயில் பொசிஷனில் இருக்கிற நம்ம பேட்மேனு டீ பேக் இவங்களுக்கு தெரியுது. ஸோ சாராவை கொன்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சாரா கூட இருக்கிற செல்மேட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த சூசன்ன்ற பொண்ணும் அங்கே தான் இருக்கா. அந்த
அந்த பொண்ணு சாராவுக்கு சாப்பாட்டுல விஷம்லாம் வைக்க நல்ல வேலையா சாரா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தப்பிச்சிடுறாங்க, கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம மைக்கேல் லிங்கனுக்காகவே ஜெயிலுக்குள்ள போயிட்டு தப்பிக்க வச்சாரு, அவரோட சொந்த ஒய்ஃபை விட்டுருவாரா? ஸோ அதனால அவர் பிளான் பண்றாரு, லெட்டர்ல ஹிடன் மெசேஜ் எல்லாம் அனுப்புறாரு. இதை அந்த சூசனும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆக போறீங்களா நீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்தே சூசன் வந்துட்டு நம்ம சாராவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஆலெக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, FBI ஏஜென்ட் தானே அவரு, ஆனா இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, திரும்ப அந்த வேலை வேணும்னு சொல்ல அவங்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க, சாரா ஜெயிலுக்குள்ள இருக்கா, மைக்கேல் சும்மா விட மாட்டான், நீ மைக்கேல் கூடவே இருந்து எல்லா பிளானையும் சொல்லு, அதுக்கப்புறமா உனக்கு FBI வேலை தரும் அப்படின்னு சொல்ல அந்த ஆலெக்ஸும் எல்லா பிளானையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளான் என்னன்னா, ஒரு ஏரோப்ளைன்ல அப்படியே அந்த ஜெயிலுக்கு மேல பறந்து பாராஷூட் போட்டுக்கிட்டு கேமரா இல்லாத ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும், அதுக்கப்புறமா சாராவை போய் காப்பாற்றணும், இதுதான் பிளானு. இந்த விஷயத்த ஆலெக்ஸ் சொல்ல அவ்வளவுதான், எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் ரெடியா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபிளைட் போகுது, மேல இருந்து ஒரு ஆளு பாராஷூட்ல குதிக்கிறாரு, எல்லாரும் ஷூட் பண்றாங்க, பார்த்தா அது ஆளே கிடையாது, பொம்மை தான். ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஆலெக்ஸ் மைக்கேலுக்கு துரோகம் பண்ணுவாரா? இது எல்லாமே பிளான் தான். ஆனா இருந்தாலும் மைக்கேல் ஜெயிலுக்குள்ள வந்துட்டாரு. எப்படின்னா, ஆலெக்ஸ் இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லாரும் ஜெயிலுக்கு வருவாங்கல்ல, அவங்க காருக்குள்ள புகுந்து நைஸா ஆளு ஜெயிலுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப சாராவையும் மீட் பண்ணி அங்க இருந்து சேர்ந்து அவங்க தப்பிக்க போறாங்க. இவங்க கூட சூசனும் தப்பிக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனா அவங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ 2 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. பக்காவா எல்லா வேலையும் போகுது. கடைசி ஒரே ஒரு டோர் தான், அந்த டோரை திறந்துட்டா அவ்வளவுதான், சாரா தப்பிச்சிடலாம். ஆனா அந்த டோரை திறக்கணும் அப்படின்னா கரண்ட் ஒயரை பிச்சு அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். அதை பண்ணுறவருக்கு கண்டிப்பாக உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்கேல் இதை நான் பண்ணுறேன், நீ தப்பிச்சு போன்னு சொல்ல சாரா முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளீஸ் சொன்னா கேளு, உன் வயிற்றுல நம்ம புள்ள வளருது, அவனை நீ நல்லபடியாக வளர்க்கணும், அவனாவது வாழ்க்கையில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாராவை அனுப்ப அவர் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் ஆகுது. சாரா வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போய் மைக்கேலுடைய ஆளுங்க கிட்ட போய் சேர்றாங்க. ஸோ பின்னாடி மைக்கேல் வரல அப்படின்னா மைக்கேல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லோருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 4 வருஷங்கள் கழிச்சு நம்ம சாராவுக்கு குழந்தை பிறக்கும். மைக்கேலுடைய சமாதிக்கு வந்து கடைசி மரியாதையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலயே சீசன் 4 முடியுது. ஸோ இன்னும் கடைசியா சீசன் 5 மட்டும்தான், அதையும் ரொம்ப சீக்கிரமா பார்க்கலாம். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.